அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். விஞ்ஞான ஊக்கி நூல்களின் சார்பாக நடைபெறுகிற இந்த சூம் கிளாஸில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்வு அடைகிறேன். இன்று நாங்கள் தரமட்டு அலகு 8 உள்ள திணிவு காப்பு விதிகளை பற்றி கற்க உள்ளோம். இந்த காணொளியை பார்க்கும் அனைவரும் இக்காணொளியின் கீழ் தரப்பட்டுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுவதுடன் ஏனையவர்களும் பயன்பெறும் விதமாக அதனை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் சென்ற கிளாஸில் வந்து பிள்ளைகள் இரசாயன மாற்றங்களை பற்றியும் பௌதிக மாற்றங்களை பற்றியும் கற்றுள்ளோம். அங்கு நீங்கள் இரும்பு துருப்பிடித்தல், உலோகங்கள் மங்குதல், இரசாயன பதார்த்தங்களுக்கு இடையிலே நடைபெறுகிற தாக்கங்கள் என்பனவெல்லாம் இரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துகிற தாக்கங்கள் என நீங்கள் படித்துள்ளீர்கள். அவ்வாறு நீங்கள் இனங்கண்ட இரசாயன தாக்கம் நிகழும் போது அவற்றில பங்கு கொள்கிற பதார்த்தங்களின் மொத்த திணிவில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும் என பிள்ளைகள் நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அப்ப எவ்வாறு அந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை கண்டறிவதற்காக நாங்கள் இங்கு ஒரு செயற்பாடொன்றை மேற்கொள்ள உள்ளோம். இங்கு பிள்ளைகள் சம திணிவுடைய 2 மெல்லிய இரும்பு நார்களை எடுத்து தனித்தனியே தளர்வான 2 உருண்டைகளாக ஆக்கியுள்ளோம். இவ்வுருண்டைகளை நாங்கள் 2 கம்பி துண்டுகளினால் கிடியான கோலொன்றில கட்டி தொங்க விட்டுள்ளோம். ஓகே, அப்ப கோல் கிடையாக சமநிலையில் இருக்குமாறு தாங்கி ஒன்றில் கட்டி தொங்க விடப்பட்டுள்ளது. அதை நீங்கள் இங்கு அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. பிறகு என்ன நாங்கள் செய்ய போறோம்டா, இதுல ஒரு இரும்பு உருண்டையை மட்டும் பிள்ளைகள் நாங்கள் வெப்பமேற்ற போறோம். அப்ப வெப்பமேற்றும் போது என்ன நடக்கிறது என்றதை பார்த்தீங்கள் என்றால் உங்களுடைய அவதானத்தில வந்து பிள்ளைகள் இங்கு அந்த இரும்பு நேர் செந்நிறமாக எரிவதை நீங்கள் அவதானிக்கலாம். அதே நேரம் எரியும் இரும்பு நேர் உள்ள முனை பிள்ளைகள் படிப்படியாக கீழ் நோக்கி சாய்வதையும் நீங்கள் அவதானிக்கலாம். இந்த படத்தில் கவனிங்கோ, ஒரு மஞ்சள் நிறமான ஒரு அம்புக்குறியினால அந்த எரியிற அந்த இரும்பு நேர் உருண்டை காட்டப்பட்டுள்ளது. அப்ப அம்புக்குறி காட்டிய வழியில வந்து அந்த எரியிற பக்கத்தில் உள்ள அந்த கோல் வந்து சாய்ந்து கீழ் நோக்கி வருவதை நாங்கள் பரிசோதனை செய்யும் போது காணலாம். இதற்கு என்ன காரணம் என்றது நீங்க நினைக்கிறீங்க பிள்ளைகள்? இங்க வந்து பிள்ளைகள் அதாவது அந்த இரும்பு நேர் எரியும் போது அதனுடைய திணிவு வந்து கூடியுள்ளது. அப்ப இரும்பு நேர் எரியும் போது அங்க தோன்றுகிற விளைவுகளினால வந்து அங்கு திணிவு அதிகரித்துள்ளது என்ற முடிவுக்கு வந்து நீங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, அதாவது பிள்ளைகள் இரும்பு தகனம் அடையும் போது திணிவு அதிகரிக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்றா பிள்ளைகள், இரும்பு சூழலில் உள்ள ஆக்சிஜனோட சேர்ந்து இரும்பு ஆக்சைட்டை உருவாக்குகின்றது. அப்ப இங்க பார்த்தீங்களா பிள்ளைகள், இந்த தொகுதிக்கு சூழலில் இருந்து ஏதோ ஒரு பதார்த்தம் அதாவது ஆக்சிஜன் வாயு வந்து இதனோட சேர்ந்து இரும்பு ஆக்சைட்டை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே இது திறந்த தொகுதியாக இருப்பதனால் இங்கே தாக்கம் நடைபெறும் போது இங்கே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப தொகுதியில் இருந்து சூழலுக்கும் சூழலில் இருந்து தொகுதிக்கும் பதார்த்தங்கள் பரிமாற்றம் அடையக்கூடியதாக காணப்படுகிற இந்த தொகுதியைத்தான் பிள்ளைகள் நாங்கள் திறந்த தொகுதி என்று குறிப்பிடுகிறோம். இந்த திறந்த தொகுதிகளில் நீங்கள் பரிசோதனைகளை மேற்கொள்ளும் போது இங்கே திணிவு அதிகரிக்கலாம் அல்லது திணிவு குறைவடையலாம். ஓகே, ரைட். நாங்கள் அடுத்த பரிசோதனைக்கு செல்வோம். இதுல வந்து இந்த பரிசோதனையில உங்களுடைய மேற்படி பரிசோதனையின் நோக்கம் ஜாதி என கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் ஒன்று குறிப்பிடலாம், திறந்த தொகுதியை இனம் காணுதல் என்றும் குறிப்பிடலாம்.
அல்லது நீங்கள் குறிப்பிடலாம் இரும்பு நாரில இரசாயன தாக்கம் நடைபெறும் போது ஏற்படுகிற மாற்றங்களை அறிதல் என்றும் குறிப்பிடலாம். ஓகே, ரெண்டாவது வினாவை பார்த்தீங்கள் என்றால் மேற்படி பரிசோதனையை மேற்கொள்ள உங்களுக்கு தேவையான பொருட்கள் எவை என கேட்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், மெல்லிய இரும்பு நார் 2 எடுப்பீங்கள். அதை சமதிணிவுள்ளதாக நீங்கள் இருப்பதற்காக நீங்கள் ஒரு தெராஸ் உண்டு, அதாவது முத்துலா தெராசை நீங்கள் எடுக்கலாம். அடுத்ததாக பிள்ளைகள் ஒரு சீரான கோல் ஒன்று உங்களுக்கு தேவை. அதே நேரம் ஒரு தாங்கி ஒன்று தேவை, அந்த கோலை கட்டி தொங்க விடுவதற்காக. இந்த இரும்பு நார் உருண்டைகளை நீங்கள் கட்டுவதற்காக உங்களுக்கு இங்கே இரும்பு கம்பி தேவைப்படும். நீங்கள் நூலில கட்டினீங்கள் என்றால் நீங்கள் அந்த இரும்பு நார் உருண்டியை எரிக்கும் பொழுது அந்த நூலும் சேர்ந்து எரிந்துவிடும். அப்போ உங்களுக்கு இங்கே பிள்ளைகள் 2 கம்பிகள் தேவை பிள்ளைகள். ஓகே, அப்போ இவ்வளவு. அடுத்தது இதை வெப்பமேற்றுவதற்கு பிள்ளைகள் உங்களுக்கு மதுசார விளக்கோ அல்லது பென்சன் சுடரடுப்போ தேவை. ஓகே, அடுத்தது கவனிங்க பிள்ளைகள், மேற்படி பரிசோதனையின் அவதானங்களை குறிப்பிடுக. அப்போ இந்த பரிசோதனையின் அவதானங்கள் என்னென்று கேட்கப்பட்டிருக்குது. இங்க குறிப்பிட்டது போல பிள்ளைகள், நீங்கள் பிராக்டிக்கல் செய்யும் பொழுது நீங்கள் அதனை அவதானிப்பீர்கள். இரும்பு நார் செந்நிறமாக எரியும். மற்றது பிள்ளைகள், அதாவது கோல் தனது சமநிலையை இழக்கும். ஏன் அந்த கோல் சமநிலையை இழக்குதென்றால் நீங்கள் இவ்வாறாகவும் எரியலாம். இரும்பு நார் உள்ள முனை படிப்படியாக கீழ் நோக்கி சாய்ந்தது என்றும் நீங்கள் எழுதலாம். ஓகே, அடுத்த கேட்கப்பட்ட கேள்வி பிள்ளைகள், அவதானங்களின் வாயிலாக நீரெடுக்குகிற முடிவு யாது என கேட்கப்பட்டிருக்கிறது. அப்ப இரும்பு நார் எரியும் போது தோன்றும் விளைவுகளின் திணிவு அதிகரித்திருக்கிறது என்று நீங்கள் எழுதலாம். அல்லது இரும்பு நார் தகனித்தலானது இங்கு ஒரு திறந்த தொகுதி என்பதையும் நீங்கள் குறிப்பிடலாம். நாங்கள் அடுத்த பிராக்டிகலுக்கு போவோம் பிள்ளைகள். திறந்த குழாயில நாங்கள் தீக்குச்சை வைத்து தகனிக்க போறோம். ஓகே, ஒரு கொதிகுழாய் ஒன்று எடுக்கிறோம். இங்க நாங்கள் சோதனை குழாயை டெஸ்ட் டியூப்பை எடுக்கக்கூடாது பிள்ளைகள், பாயிலிங் டியூப்பை தான் எடுக்கணும். என்ன காரணம்டா, இங்க வெப்பமேற்ற செயற்பாடுகளுக்கு நீங்கள் பாயிலிங் டியூப்பை எடுக்கிற வேணும். ஏனண்டா இல்லாட்டி அது வெடித்திடும் பிள்ளைகள். ஓகே, அப்ப நாங்கள் இந்த பரிசோதனையில கவனிங்க பிள்ளைகள், திறந்த கொதிகுழாயில நாங்கள் தீக்குச்சு சிலவற்றை எடுக்கிறோம். அப்ப தீக்குச்சின் தலைகள் சிலவற்றை கொதிகுழாயிலிட்டு, அந்த தீக்குச்சின் தலைகள் கொதிகுழாயில் கீழ்ப்புறமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள். அப்பதான் நாங்கள் அதனை இலகுவாக தீப்பெற்ற செய்யலாம். அப்ப தீக்குச்சின் தலைகள் கொதிகுழாயில் கீழ்ப்புறமாக இருக்குமாறு இட்டு அவற்றின் மொத்த திணிவை நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள். பின்னர் கொதிகுழாயை சுவாலையில பிடித்து தீக்குச்சி தலைகள் தீப்பற்றும் வரை வெப்பமேற்றப்படுகிறது. இங்கு பார்த்தீங்கள் என்றால் இங்க பென்சன் சுடர் அடுப்பில் அந்த தொகுதி நீங்கள் அமைத்த அந்த தொகுதி, அதாவது தீக்குச்சிகளை கொண்ட அந்த கொதிகுழாய் வெப்பமேற்றுவதை நீங்கள் படத்தில் காணலாம். இங்கு இந்த கொதிகுழாயின் மேற்பகுதி தக்கையினாலோ அல்லது பலூனினாலோ அல்லது எந்த விதமான அமைப்பினாலும் மூடப்படவில்லை. ஆகவே இது பிள்ளைகள் ஒரு திறந்த தொகுதி. அப்ப இங்க என்ன நடக்க போகுதென்றால் உங்களுக்கு தெரியும், தீக்குச்சி கந்தகத்தினால் ஆனது பிள்ளைகள். கந்தகம் என்ன நடக்க போகுதென்றா ஆக்சிஜனோட சேர்ந்து தகனிக்கும் போது SO2 வாயுவாக வெளியேறிவிடும். அப்ப இந்த தொகுதியில இருந்து பிள்ளைகள் சூழலுக்கு பதார்த்தங்கள் இங்கு வெளியேற்றப்படும். பின்னர் நீங்கள் இந்த கொதிகுழாயை குளிர்ச்சியடைய செய்து பிள்ளைகள் தீக்குச்சின் விளைவுகளை கொண்ட அந்த கொதிகுழாயின் திணிவை அளந்து கொண்டீங்கள் என்றால் அதனுடைய திணிவு குறைவடைந்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கும். ஓகே, அப்ப தீக்குச்சியின் தலை எரிந்த பின்னர் திணிவு குறைந்தமைக்கான காரணம் யாது என்னும் பிரச்சனை உங்களுக்கு தோன்றி இருக்கும். அப்ப இவ்விரண்டு இரசாயன தாக்கங்களும் பிள்ளைகள் திறந்த சூழலில தான் நடைபெற்றன. நாங்கள் திறந்த சூழலில தான் பிள்ளைகள் மேற்கொண்ட நாங்கள். இதனால
தாக்கத்தின் போது சூழலுக்கு பதார்த்தங்கள் விடுவிக்கப்படவும் சூழலில் உள்ள இவற்றுடன் சேர்வதற்கும் இடமளித்துள்ளோம். அப்ப சூழலில் உள்ள பதார்த்தங்களும் இங்க உள்ளுக்குள்ள வந்திருக்கின்றன. உள்ளுக்குள்ள உள்ள விளைவுகள் வந்து வெளியேறி இருக்கின்றன. எனவே திணிவில் அதிகரிப்பு நிகழ்வது வேறு பதார்த்தங்கள் சூழலில் இருந்து சேர்வதனால் ஆகும். திணிவு குறைவு ஏற்படுவது பிள்ளைகள் சூழலுக்கு சில பதார்த்தங்கள் இங்கே விடுவிக்கப்பட்டமையினால் ஆகும். ஓகே, அப்ப முதலாவது நாங்கள் இந்த திறந்த தொகுதி பற்றிய பரிசோதனையில முதலாவது பிராக்டிக்கல்ல வந்து பிள்ளைகள் எங்களுக்கு திணிவில் அதிகரிப்பு ஏற்பட்டது. அதற்கு காரணம் சூழலில் இருந்து அந்த தொகுதிக்கு பதார்த்தங்கள் வந்து சேர்ந்தது. இந்த இரண்டாவது தொகுதியில வந்து பிள்ளைகள் எங்களுக்கு திணிவு குறைவு ஏற்பட்டது. அதற்கு காரணம் பிள்ளைகள் இந்த தொகுதியில இருந்து வாயுவாக சில பதார்த்தங்கள் சூழலுக்கு விடுவிக்கப்பட்டமை ஆகும். ஓகே, அப்ப இதுல இருந்து பிள்ளைகள் நீங்கள் தொகுதியில் இருந்து சூழலுக்கும் சூழலில் இருந்து தொகுதிக்கும் பதார்த்தங்கள் பரிமாற்றம் அடைகிற தொகுதிய நீங்கள் திறந்த தொகுதி என குறிப்பிடப்படுதல் வேண்டும். அடுத்ததாக இங்கும் சில கேள்விகள் வினாவப்பட்டுள்ளன. முதலாவது கேள்வி வந்து பிள்ளைகள் மேற்படி பரிசோதனை இந்த நோக்கம் யாது? அது உங்களுக்கு தெரியும். அதாவது திறந்த தொகுதியை அறிதல் என்று போடலாம், அல்லது இரசாயன தாக்கம் ஒன்று நடைபெறும் போது அவற்றில் பங்கு கொள்ளும் பதார்த்தங்களின் மொத்த திணிவில எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என அறிதல் என்றும் நீங்கள் அந்த நோக்கத்தை குறிப்பிடலாம். இங்கே தேவையான பொருட்களாக பிள்ளைகள் இந்த இரண்டாவது பரிசோதனைகளில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒன்று கொதிகுழாய், பென்சன் சுடரடுப்பு, அடுத்தது தீக்குச்சிகள். ஓகே, அடுத்த கேட்டிருக்கு பிள்ளைகள் தேவையான பொருட்கள், அது நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம். மூன்றாவது மேற்படி பரிசோதனையின் அவதானங்களை குறிப்பிட சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அப்ப மேற்படி பரிசோதனையின் அவதானம் ஒன்று தீக்குச்சியின் தலை எரிந்தது, குளிர விட்டு நீங்கள் திணிவை அறிந்த போது தொகுதியின் திணிவு குறைந்துள்ளது என்பதுதான் உங்களுடைய அவதானம் பிள்ளைகள். ஓகே, அடுத்தது பிள்ளைகள் அவதானங்களின் வாயிலாக நீர் எடுக்கும் முடிவு யாது என கேட்கப்பட்டுள்ளது. அதாவது பிள்ளைகள் நீங்கள் இங்க முடிவு வந்து தீக்குச்சி எரியும் போது தோன்றும் விளைவுகளின் திணிவு குறைந்துள்ளது, அதாவது திறந்த தொகுதியாக இந்த செயற்பாடு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் திணிவு காப்பு விதியை பற்றி பார்க்க உள்ளோம். இந்த திணிவு காப்பு விதி வந்த பிள்ளைகள் இந்த இரசாயன தாக்கங்களின் போது அதில் பங்கு கொள்கிற பதார்த்தங்களின் மொத்த திணிவில் மாற்றம் ஏற்படுமா என்பதை கண்டறிவதற்காக பதார்த்தங்கள் சேர்வதற்கோ அல்லது பதார்த்தங்கள் வெளியேறுவதற்கோ நீங்கள் அனுமதிக்காத ஒரு தொகுதி ஒன்றை தெரிவு செய்து பரிசோதனை மேற்கொள்ளத்தான் பிள்ளைகள் நாங்கள் திணிவு காப்பு விதி என்று சொல்லுகிறோம். அதாவது இந்த தொகுதியில இருந்து வெளியில பதார்த்தங்கள் செல்லவும் கூடாது, வெளியிலிருந்து இங்கு பதார்த்தங்கள் உட்புகவும் முடியாதவாறு இந்த தொகுதியை நாங்கள் மூடிய தொகுதியாக அமைக்க வேண்டும். இங்கு காட்டப்பட்டுள்ள அமைப்பை கவனியுங்க பிள்ளைகள். இங்கு கொதிகுழாயினுள் தீக்குச்சிகளின் தலை கீழ் நோக்கி இருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளன. கொதிகுழாயின் வாயில் ஒரு பலூன் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. ஓகே, அப்ப இங்க கவனிச்சிங்களா பிள்ளைகள்? படத்தில் உள்ளவாறு கொதிகுழாயினுள் தீக்குச்சிகள் இடப்பட்டு அதன் வாய் பலூனினால் கட்டப்பட்டு அதன் திணிவு முதலில் அளக்கப்பட்டது. பின்னர் பிள்ளைகள் தீக்குச்சி எரியும் வரை நாங்கள் வெப்பமேற்றுகிறோம். மீண்டும் இந்த தொகுதியை நாங்கள் குளிர்ச்சி அடைய விட்டு அதன் திணிவை வந்து நிறுக்குகிறோம் பிள்ளைகள். அப்ப இங்க தீக்குச்சி எரியும் போது பலூன் படிப்படியாக விரிவடைவதை நீங்கள் அவதானிக்கலாம். இங்கு விளைபொருள்கள் வெளியேறவில்லை. அந்த தீக்குச்சி எரிவதனால வந்த அந்த வாயு விளைபொருள்கள் வந்து பிள்ளைகள் பலூனுக்குள் சென்று பலூனை ஊதச் செய்தனவே தவிர அவை சூழலுக்கு இழக்கப்படவில்லை.
பின்னர் நாங்கள் இந்த தொகுதியை குளிர விட்டு அதனுடைய திணிவை நிறுத்த பொழுது அளந்த பொழுது பிள்ளைகள் ஆரம்பத்தில் உள்ள தொகுதியின் திணிவும் இறுதியில் உள்ள தொகுதியின் திணிவும் பிள்ளைகள் சமனாக காணப்படும். அப்ப இங்கு தாக்கத்தின் முன்பும் தாக்கத்தின் பின்பும் திணிவில் மாற்றமில்லை என்பதை பிள்ளைகள் நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும். இதற்கு காரணம் என்னென்றா பிள்ளைகள், இங்கு இந்த தொகுதியிலிருந்து மூடிய தொகுதியாக இருப்பதனால் இங்கு விளைபொருள்கள் எதுவும் வெளியேறவில்லை. ஓகே, சோதனையை இதில் நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். இங்கு வந்து பிள்ளைகள் ஒரு கூம்பு குடுவை காட்டப்பட்டுள்ளது. இந்த கூம்பு குடுவையினுள் பிள்ளைகள் 1 கிராம் ஈய நைட்ரேட்டு எடுக்கப்பட்டுள்ளது. 1 கிராம் ஈய நைட்ரேட்டு எடுக்கப்பட்டு 20 மில்லி லிட்டர் நீர் சேர்த்து கலக்கப்பட்டுள்ளது. ஓகே, அப்ப கூம்பு குடுவையினுள் நீங்கள் எடுத்த பதார்த்தம் ஈய நைட்ரேட்டு. அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் சோதனை குழாயில் 1 கிராம் சோடியம் சல்பேட்டை எடுத்து அதற்கு 5 மில்லி லிட்டர் நீர் சேர்த்து கரைத்த பின்னர் அதை நாங்கள் படத்தில் உள்ள அந்த எரிகுழாயினுள், எரிகுழாய் என்பது பிள்ளைகள் சோதனை குழாயை போல இருக்கும் மிகவும் சிறிய ஒரு குழாய். அப்ப அதனுள்ள இட்டு அந்த எரிகுழாயை வந்து பிள்ளைகள் நாங்கள் ஒரு தக்கையின் உதவியுடன் நூலினால் கட்டி இந்த தொகுதியுடன் நாங்கள் இணைத்துள்ளோம். அதாவது அந்த கூம்பு குடுவையினுள்ளே அதை நாங்கள் தொங்க விட்டுள்ளதை நீங்கள் படத்தில் காணலாம் பிள்ளைகள். அப்ப இங்கே கூம்பு குடுவையில் உள்ள பதார்த்தம் பிள்ளைகள் ஈய நைட்ரேட்டு, நீங்கள் எரிகுழாயில் எடுத்த பதார்த்தம் பிள்ளைகள் சோடியம் சல்பேட்டு. ஓகே, அப்ப ஈய நைட்ரேட்டுக்கு சோடியம் சல்பேட்டை சேர்க்கும் போது பிள்ளைகள் ஈய சல்பேட்டும் சோடியம் நைட்ரேட்டும் பெறும். அப்ப இங்க நீங்கள் இறுதியில பார்த்தீங்களா பிள்ளைகள், கரைசலினுள் வெண்ணிறமான வீழ்படிவு ஒன்று தோன்றுவதை நீங்கள் காணலாம். அப்ப இவ்வாறாக ஒரு வீழ்படிவு உருவாவதை கொண்டு நீங்கள் இங்கு ஒரு இரசாயன தாக்கம் நடைபெற்றுள்ளது என்பதை உறுதி செய்ய முடியும். ஓகே, அதாவது பிள்ளைகள் இங்கு நாங்கள் கூம்பு குடுவையினுள் ஈய நைட்ரேட் எடுத்த நீங்கள், எரிகுழாயில் சோடியம் சல்பேட் எடுத்த நீங்கள், இந்த தொகுதியில் இருந்து வெளியில் எந்த விதமான பதார்த்தங்களும் வெளியேறாதவாறு தக்கையை சூழ நாங்கள் கிரீஸ் பூசி வலியிறக்கம் செய்த நாங்கள், அதன் பின்னர் அந்த கூம்பு குடுவையை நீங்கள் மெதுவாக சரித்து இரு கரைசல்களையும் கலக்க இடமளித்த போது பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு வெண்ணிறமான ஒரு வீழ்படிவு அந்த கரைசலினுள் தோன்றுவதை நீங்கள் அவதானிக்க முடியும். ஓகே, அப்ப நீங்கள் பிள்ளைகள் இந்த தொகுதியின் ஆரம்ப திணிவையும் இறுதி திணிவையும் நீங்கள் அளந்தீர்கள் என்றால் 2 திணிவுகளும் வந்து சமனாகத்தான் பிள்ளைகள் காணப்படும். அப்ப அடுத்த பரிசோதனை, அதாவது வந்து இந்த மூடிய தொகுதிக்குரிய இன்னும் ஒரு பரிசோதனை இங்கு நான் படத்தில் காட்டியுள்ளேன், கவனிங்க பிள்ளைகள். இங்க வந்து கூம்பு குடுவையினுள் பேரியம் குளோரைட்டு கரைசலும் எரிகுழாயினுள் பிள்ளைகள் சோடியம் சல்பேட்டு கரைசலும் இடப்பட்டுள்ளன. ரெண்டும் தாக்கமடையும் போது பேரியம் சல்பேட்டும் சோடியம் குளோரைட்டும் உருவாகின்றன பிள்ளைகள். இதுவும் வந்து ஒரு திணிவு காப்பு விதியை நாங்கள் வாய்ப்பு பார்ப்பதற்கான ஒரு மூடிய தொகுதி தாக்கம்தான். அப்ப இங்க வந்த இந்த பேரியம் சல்பேட்டை நீங்க பார்த்தீங்கள் என்றால் அதுவும் அந்த பிள்ளைகள் ஒரு வெண்ணிறமான ஒரு வீழ்வடிவாக காணப்படுவதை அதாவது நீங்கள் இங்க அறியக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்ப இதில் இருந்து பிள்ளைகள் நீங்கள் திணிவு காப்பு விதி என்றால் என்னென்று குறிப்பிடலாம்.
இரசாயன தாக்கத்தின் போது மொத்த திணிவில் மாற்றம் ஏற்படுவதில்லை, அதாவது திணிவு மாறுவதில்லை என்பதுதான் பிள்ளைகள் இந்த திணிவு காப்பு விதி, அதாவது லோ ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் மாஸ். ஓகே, அதாவது இரசாயன தாக்கம் நடைபெறும் போது பிள்ளைகள் மொத்த திணிவில் மாற்றம் ஏற்படுவதில்லை, அதாவது திணிவு மாறாது என்பதுதான் பிள்ளைகள் திணிவு காப்பு விதி. அப்ப இவ்வாறான பல்வேறு இரசாயன தாக்கங்களை நிகழ்த்திய பிரான்ஸ் நாட்டு விஞ்ஞானியான ஆண்டனி லவோசியர் என்பவர் தான் பிள்ளைகள் இரசாயன தாக்கத்தில் ஈடுபடும் தாக்கிகளின் மொத்த திணிவு தாக்கத்தின் பின் தோன்றும் விளைவுகளின் மொத்த திணிவுக்கு சமன் என முதலில் எடுத்து கூறினவர் பிள்ளைகள். அப்ப இவர் தான் பிள்ளைகள் அந்த திணிவு காப்பு விதியை முன்வைப்பதற்கு எங்களுக்கு வழிவகுத்தவர். அப்ப திணிப்பு காப்பு விதியை முன்வைத்தவர் யார் என கேட்கும் பட்சத்தில் அதற்கு நீங்கள் அளிக்க வேண்டிய விடை வந்து பிள்ளைகள் என்னென்று சொல்லுவீங்கள், பிரான்ஸ் நாட்டு விஞ்ஞானியான ஆண்டனி லாவோசியர் என்று குறிப்பிடுவீங்கள். ஓகே பிள்ளைகள், நாங்கள் இந்த வகுப்பில் திணிவு காப்பு விதியை பற்றி அறிந்துள்ளோம், அதாவது திணிவு காப்பு விதியை நாங்கள் வாய்ப்பு பார்த்துள்ளோம். இந்த திணிவு காப்பு விதி வந்து மூடிய தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றதும் அதன் மூலமே நாங்கள் திணிவு காப்பு விதி சரியானது என்பதை நிரூபிக்க முடியும் என்பதையும் நீங்கள் இந்த பரிசோதனையில் பார்த்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக உங்கள் இந்த பரீட்சை நோக்கில் வந்து பிள்ளைகள் நீங்கள் திணிவு காப்பு விதி என்றால் என்ன என கேட்பார்கள். எனவே இந்த திணிவு காப்பு விதி என்றால் என்ன என்பதை நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருக்க வேண்டும். அதே நேரம் திணிவு காப்பு விதியை முன்வைத்தவர் யார் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் இனி அடுத்த வகுப்புல பிள்ளைகள் தகனம் என்பதை பற்றி கேட்போம்.